வேலையில உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்களுக்கு இன்றைக்கு சிக்கன் croissant தான் செய்து காட்டப்போறேன். ஸ்டார் பிரெட் அண்ட் பீட்சா செய்யற அதே செயல்முறையில தான் இந்த டோ செய்யறது. வாங்க இப்ப நான் என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்லி நாம பார்க்கலாம். முதல்ல நாங்க இந்த மில்கையும் முட்டை இதில் ஆட் பண்ணி முதல்ல அதை செய்வோம். இந்த 150 மில்லிலிட்டர் பால், மற்றது ஒரு முட்டை நல்லா பீட் பண்ணுங்க. அதுக்கு பிறகு அரை டீஸ்பூன் உப்பு, அரை டீஸ்பூன் ஈஸ்ட், இந்த 1.5 கப் ஆல் பர்பஸ் ஃப்ளவர் இந்த பவுலுக்குள்ள ஆட் பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இதுக்குள்ள ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இதை இப்படி வடிவா குழச்சி எடுங்க. இப்படி இதை வட்டமாக செய்தெடுங்க. இவ்வளோதான். அது பிறகு நாங்கள் இப்போ இதை இந்த பவுலுக்குள்ளே ஆட் பண்ணுவோம். அதுக்கு பிறகு இதை ஒரு பொலித்தீன் கவர் போட்டு இதை மூடி வைங்க. இதை 2-3 மணித்தியாலம் ரூம் டெம்பரேச்சரில் வைங்க. இதை அப்படியே இருக்கட்டும். இது இந்த டோ நம்ம இப்போ சிக்கன் croissant செய்கிறதுக்கு சிக்கன் குக் பண்ணி எடுக்கணும். அதை நாங்கள் ஒரு பிரட்டல் மாதிரி செய்து எடுக்கணும். இப்போ வாங்க செய்து எடுப்போம். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேனை வச்சுட்டு இதுக்குள்ளே 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விடுங்க. உங்களுக்கு விருப்பமான ஆயில் பாவிக்கலாம். நான் ஒலிவ் ஆயில் தான் பாவிக்கிறேன். இந்த ஆயில் சூடாகணுன்னே 1/2 கிலோ சிக்கனை குட்டி குட்டியாக வெட்டி எடுத்துருக்கிறேன். இது போன்லெஸ் சிக்கன். இது அரை டீஸ்பூன் உப்பு, அரை டீஸ்பூன் மஞ்சள்தூள், நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் கறித்தூள், அரை டீஸ்பூன் மிளகுத்தூள். நல்லா இதை குக் பண்ணுங்க. அவ்வளவுதான். இது நல்லா கொஞ்சம் பொரிஞ்சு வரணும். நல்ல டேஸ்டாக வரும். பொரிஞ்சு வந்ததுன்னு சொன்னால் இந்த ஆயில்லையே இது பொரிஞ்சு வரட்டும். உரைப்பு உப்பு எல்லாம் நீங்கள் அளவுக்கு பார்த்து போடுங்க. அதுக்கு பிறகு ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக வெட்டி வச்சிருக்கிறேன். இதுக்குள்ள பாதியை ஆட் பண்ணுங்க நீங்கள். இப்போ இது வடிவாக குக் பண்ணப்பட்டுட்டு இதை நான் ஒரு பவுலில் மாற்றி எடுக்க போகிறேன். ஒரு பவுலில் அப்படி மாற்றிய விடுங்க. அதுக்கு பிறகு இந்த மிச்ச ஒனியன் அதையும் இதுக்குள்ள ஆட் பண்ணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இதை 3 டேபிள் ஸ்பூன் கெச்சப் இடுங்க. இதுக்குள்ள மேலது பார்பிக்யூ சோஸ் அதே மாதிரி 3 டேபிள் ஸ்பூன் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இதை இதே மாதிரி வரும் பாருங்க. சீஸை நான் ஸ்க்ரேப் பண்ணி எடுத்துட்டேன். அதையும் இது ஒரு பக்கத்தில் அதை வைங்க. இப்போ 2 மணித்தியாலமாக ரூம் டெம்பரேச்சரில் செய்து வச்ச டோவை இப்போ எடுப்போம் நாங்கள். பாருங்க இப்படி வந்துருக்கேன் சொல்லி இது பாருங்க இவ்வளோ சாஃப்டாக வந்துருக்கேன். கொஞ்சம் இந்த போட்டில் மாவை தூவிட்டு இந்த டோவை எடுத்து இதில் வைங்க. இதை நீங்கள் அரிவாசியாக கட் பண்ணி செய்யுங்க. ஈஸியாக இருக்கும் நமக்கு. டோவை வடிவா இப்படி உருட்டி எடுங்க. இப்படி ஒரு ட்ரே ஒன்று எடுங்க. ட்ரே ஒன்று எடுத்துட்டு இதுக்கு மேலே பார்ச்மெண்ட் பேப்பரை போட்டு எடுங்க.
இதே மாதிரி போட்டுட்டு இதை நீங்கள் இப்படி முக்கோணம் மாதிரி வெட்டி எடுங்க. இதே மாதிரி முக்கோணமாக வெட்டி எடுங்க. இதே மாதிரி ஒரு நடுவில் ஒரு கிளாஸ் ஒன்று வைங்க. சரியா சென்டரில் வைங்க. வச்சுட்டு முக்கோண பீஸை இப்படி மாறி மாறி வைங்க. இதே மாதிரி இப்படி ஒரு சன் மாதிரி செய்தடுங்க. அந்த ஷேப்ல தான் இது வரும். இப்போ இந்த கிளாஸ் எடுத்துட்டு இதுக்கு மேலே நீங்கள் இந்த துருவின சீஸை வளைச்சி வர வைங்க. சர்க்கிள் மாதிரி. அதுக்கு பிறகு இந்த நம்ம செய்து வச்ச சிக்கன் அதை எடுத்து இதில் மேலே வைங்க. சுற்றி வர இந்த சிக்கன் மிக்ஸை வடிவாக வச்சு விடுங்க. இதே மாதிரி சர்க்கிள் மாதிரி வைங்க. அதுக்கு பிறகு திரும்ப சீஸ். அதுக்கு பிறகு இந்த சிக்கன் மிக்சர். நீங்கள் லேயராக வச்சு எடுத்தீங்கன்னு சொன்னால் நல்ல உயரமாக வரும். அது இவ்வளவுதான். அதுக்கு பிறகு இந்த சீஸ். இவ்வளவுதான். அதுக்கு பிறகு இந்த அரைக்கிற டோவை எடுத்து இப்படி இதுக்குள்ளே மடித்து விடுங்க. இதே மாதிரி இப்படி எல்லா டோவையும் மடித்து விடுங்க. லாஸ்ட்டாக இருக்கிறது. இப்போ நாங்கள் இந்த முட்டையையும் பாலையும் இதுக்குள்ளே ஆட் பண்ணி இப்போ எக் வாஷ் செய்வோம். இதை எடுத்து இதில் நல்லா இப்படி வடிவாக பூசி விடுங்க. வடிவாக சுற்றி வர இந்த எக் வாஷ் பண்ணுங்க. எக் வாஷ் பண்ணினதுக்கு பிறகு 10 நிமிஷம் வெளியில் வைங்க. அதுக்கு பிறகு நாங்கள் பேக் பண்ணி எடுக்கணும். இப்படி பொலித்தீன் கிளியர் ரப்பால் இப்படி மூடி விடுங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிட்டுது. இப்போ நாங்கள் இதை எடுத்துட்டு திரும்ப ஒருக்கா எக் வாஷ் பண்ணுறேன். இப்போ நான் இதை அவனுக்குள்ளே வைக்க போகிறேன். அதே மாதிரி தான் 350 டிகிரியில் வச்சு 20 நிமிஷம் பேக் பண்ணி எடுங்க. மற்ற நான் ஆல்ரெடி ஃப்ரீ ஹீட் தான் பண்ணி வச்சுருக்கேன். அவனை இப்போ நான் அதுக்குள்ளே வைக்கிறேன். பேக் பண்ணப்பட்டுது. இப்போ நான் இதை எடுக்க போகிறேன். இங்கே பாருங்கள் எப்படி வந்திருக்கேன்னு சொல்லி. இப்போ நான் சிக்கன் croissant செய்து முடிச்சிட்டேன்.
நடுவில் நான் பாபிக்யூ சோஸ் தான் வச்சிருக்கிறேன். மற்றது டிப்பிங் சோஸ், அது உங்களுக்கு விருப்பமான சோஸ் நீங்கள் பாவிக்கலாம். ஏனென்றால் நான் பாபிக்யூ சோஸ் வச்சிருக்கிறேன். பாபிக்யூ கச்சப்பு தான் இந்த சிக்கனில் ஆட் பண்ணி செய்தேன் நான், அதனால பாபிக்யூ எடுத்துருக்கிறேன். மற்றது நான் இதை உங்களுக்கு இதை வெட்டி காட்டுறேன் எப்படி வருதுன்னு சொல்லி பாருங்கள். எப்படி வந்திருக்குன்னு சொல்லி பாருங்கள். உள்ளுக்குள்ளே நல்ல குக் பண்ணப்பட்டு சீஸ் எல்லாம் நல்ல ஜூஸியாக வந்திருக்குது. மற்றது இது இந்த croissant நல்ல சாஃப்டாக இருக்குது. இது கிறிஸ்பியாக வராது, மேலே தான் கொஞ்சம் கிறிஸ்பியாக வரும். உள்ளுக்குள்ளெல்லாம் நல்ல சாஃப்டாக வந்திருக்குது, நல்ல டேஸ்டானது இது. இந்த சிக்கன் croissant நான் உங்களுக்கு வெட்டியும் காட்டினேன்னா எப்படி உள்ளுக்குள்ளே ஜூஸியாக இருந்ததுன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. நீங்களும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இன்வைட் பண்ணி செய்து கொடுங்க. இப்போ ஹாலிடே எல்லாம் வருகுது, கிறிஸ்மஸ் நியூ இயர் எல்லாம் வருகுது. அந்த டைமில் நீங்கள் செய்து கொடுத்து அவங்களுக்கும் அவங்களோட அபிப்பிராயங்கள் எல்லாம் நீங்கள் கேட்டு எனக்கு கமெண்ட்ஸ் மூலம் அறிவிங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நல்லது ஒரு குக் வித் ஜேயில் சந்திக்கிறேங்க. பாய் காய்ஸ், டேக் கேர் எவ்ரிவன்.